நீங்க வேற யார் கூட்டத்துக்காக இந்த மாதிரி வந்திருக்காங்க? இந்தியாவிலே நடக்காத விஷயம்னு சொல்றீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நடக்கல. எந்த அரசு கூட்டம். அப்ப ஏன் நடந்ததுன்னு பாருங்க. ஏன் இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பாருங்க. எப்படி அங்க நடந்ததுன்னு பாருங்க. இதெல்லாம் கேள்விகள் பதில் தேவைப்படுதுல்ல. அப்ப வேற ஏதோ மத்த தலைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வச்சுட்டு பிரச்சனை இருக்குதா? அண்ணன் கமலஹாசன் வந்து ஆழ்வார்பேட்டை இல்லத்திலேயே வந்து கூட்டத்தை முடிச்சிடுறாரு. ஒரு பிரச்சனை கிடையாது. இவருடைய முடிக்க முடியல. பனையூருக்கு இவர் போறாரு, வீட்டு அங்க வாசலுக்கு அப்படியே கூட்டம்லாம் வரல இல்ல அப்படி. நீங்க நினைச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் கூட அப்படி கூட்டம் ஏதாவது முக்கியமான நாட்கள்னா வந்துட்டு போவாங்க. ஒரு வெளியில வந்து பேசி அனுப்புற அளவுக்குலாம் இருக்கும். அப்படி விஜய் வீட்டுக்கிட்டயோ அல்லது விஜய் கூட்டம் இல்ல நீங்க தமிழில் போட்டுக்கங்க. கூட்டம் இல்லைன்னு ஓ நீங்க உங்க ஆனந்தத்துக்கு நீங்க போட்டுக்கங்க. சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் இல்லன்னு போட்டுக்கங்க. பிரைவசி கொடுக்கணும்னா கொடுக்குறாங்க. விஜய் ரசிகர்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்லன்னு போட்டுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுங்க. நான் எங்க கவலை பண்ணத பத்தி நீங்க போட்டுக்கங்க. விஜயோட பிரைவசியை மதிக்கிறாங்கன்றறாங்க. 27000 பேருக்கு அரசாங்கம் பதிவு செய்த நம்பர். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்த நம்பரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கட்டிங்க. ஒரு 15 வருஷமா ஃபில் இருப்பீங்களா, 10 வருஷமா இருப்பீங்களா, உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல நீங்க எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. 27000 பேர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு யாருக்கு வந்தாலும் எங்கேயாவது பதிவு இருக்கான்னு பாருங்க. இவ்வளவுதான். அப்ப அவர் வந்துருன்னா அவர் வந்து அதுக்கு நமக்கு இப்படி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நம்ம வந்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும், நம்மளால 4 பேருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காம போனதுக்கு 10 காரணத்துல இது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இது ஒரு முக்கியமான காரணம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.